Hello students, how are you? I will be sending online class videos. So this is only for your benefit. கண்டிப்பாக என்ன செய்யணும், வீடியோவை பார்க்கணும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கணும். நீ வீடியோவை பார்க்காம உனக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஒன்றுமே புரியாது. ஸோ வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ கம்பல்சரியாக யூ ஹவ் டு வாட்ச் த வீடியோ லெசன். சரியா? இது வரைக்கும் 2 வீடியோ போட்டாச்சு. ஸோ 2 வீடியோலையும் நீ என்ன செய்யணும், ஒரு லெசனில் பாதி, ஒரு ஃபஸ்ட் யூனிட்டில் பாதி லெசன் முடிச்சாச்சு. So let us all work together in this quarantine and learn the daily lesson start online. Thank you. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா லெசன் மெட்டலர்ஜி நடத்திட்டு இருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸ் பார்த்த டாபிக் என்னெல்லாம் பார்த்தோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓர் தான் என்னது, இட் இஸ் கால்ட் மெட்டலர்ஜின்னு பார்த்தோம். அப்புறம் மெட்டலர்ஜியில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஸ், அது மினரல்னா என்னது, ஓர்னா என்னன்னு பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மினரல் அண்ட் ஓருங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்தேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓர். மெட்டல்னு என்னது, உலோகம். ஒரு உலோகத்திலேருந்து, உலோகத்தை தாதுவிலிருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது, எக்ஸ்ட்ராக்ஷனாக பிரித்தெடுக்கப்படுகிறது. சரியா? அப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓர் இட் ஹேஸ் 3 ஸ்டெப்ஸுங்கிறத சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் ஆஃப்டர் கான்சன்ட்ரேஷன் த ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்சைடு ஆஃப் த மெட்டல். தேர்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு த மெட்டல். ஸோ ஃபைனலி பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மெட்டல் ஓர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் 3 ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப்பு, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓர். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் பார்த்தோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடுன்னு பார்த்தோம். மூணாவது ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் அப்படின்னு 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டலுக்கு 3 ஸ்டெப்ஸ் உண்டு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் லாஸ்ட் வீக்கில் நான் சொல்லிக் கொடுத்தேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னு பார்த்தோம். ஸோ வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் ஓரில் இருக்கும். கண்டிப்பாக என்ன இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும், ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், சிலிஷியஸ் மேட்டர் இருக்கும், நான் மெட்டலிக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த impurities which are present in the ore has to be removed for the extraction of pure metal. So அதுக்கு பேர் தான் என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிராவிட்டி செப்பரேஷன் பார்த்தோம். செகண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன் பார்த்தோம். தேர்ட் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ங்கிறத பார்த்தோம். சரியா? அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று மினரல் ஓருங்கிறத என்னன்னு பார்த்தோம். அடுத்து 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் மட்டும் பார்த்தோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓர் ஹேஸ் 3 ஸ்டெப்ஸ். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் பார்த்தோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஸோ டுடே வி ஷல் சி த ரிமைனிங் 2 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா extraction of metal from the ore is carried out in 2 steps. So first step என்னது, conversion of ore into oxide of metal சொல்லலாம், இல்லைனா metal oxide, both are same. சரியா? So second step என்னது, extraction of metal from the ore it is carried out in 2 steps. One is conversion of ore into metal oxide. Second one is reduction of metal oxide to metal. So now we are going to see how the ore is converted to metal oxide, இல்லைனா oxide of metal, both are one and the same. So conversion of ore into oxide, அதில் again there are 2 methods for converting the ore into oxide. First method roasting, second method calcination. சரியா? அப்போ ஓரை மெட்டல் ஆக்சைடு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று roasting, another is என்னது, calcination. So first we shall see about roasting. So roasting, it is a method for conversion of sulfide ore into oxide. Oxide is metal oxide. So roasting is a method or a process for conversion of sulfide ore into metal oxide. The concentrated ore is oxidized by heating with excess of oxygen. And the ore நம்ம என்ன செய்றோம், அதை ஹீட் பண்ணுறோம். ஆக்சிடைஸ்னா என்ன அர்த்தம், பை பாசிங் ஆக்சிஜன், பை சப்ளை ஆஃப் ஆக்சிஜன். ஸோ கான்சன்ட்ரேட் ஓர் இஸ்
oxidized by heating with excess of oxygen in a furnace. furnace என்னது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருப்பேன், இந்த செங்கல் சூழலாம் பார்த்துருப்பேன், அதில் என்ன பெரிய இது மாதிரி வச்சு என்ன செய்வாங்க, ஹீட் பண்ணுவாங்க சரியா, அந்த ஷேப்பில் இருக்கும் ஃபர்னஸ் சரியா. அது வந்து சூடு உலை சரியா. அந்த சூடு உலையில் என்ன செய்கிறாங்க, இந்த சல்ஃபைடு ஓரை என்ன செய்கிறாங்க, ஆக்சிஜன் சப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது உனக்கு எல்லா சல்ஃபைட் ஓரும் சல்ஃபைட் தாதுக்கள் என்னதான் மாற்றப்படுகிறது, சல்ஃபைட் உலோக ஆக்சைடாக மாற்றப்படுகிறது, மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது சரியா. ஸோ ரோஸ்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் sulfide ore into oxide. So concentrated ore is oxidized by heating with excess of oxygen in a furnace below the melting point of the metal. The metal melting point கீழே நம்ம என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம் by passing excess of oxygen. So excess of oxygen சப்ளை பண்ணி ஓரை சல்ஃபைடு ஓரை ஹீட் பண்ணும்போது they get converted into metal oxide. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சல்ஃபைடு ஓர், lead sulfide, zinc sulfide, copper sulfide. So all they are converted into respective oxide. Lead sulfide lead oxide மாறிடும், zinc sulfide zinc oxide மாறிடும், copper sulfide copper oxide மாறிடும். எல்லாத்துலேயும் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது சரியா. Evolution of all the sulfide ores get converted to metal oxide with the evolution of sulfur dioxide gas சரியா. So the roasting மூலம் நம்ம என்னெல்லாம் impurity remove பண்ணலாம்னா, impurities like arsenic, sulfur, phosphorus impurities நம்ம என்ன செய்யலாம், remove பண்ணிடலாம். And the ore sulfide ore gets converted into their oxides, volatile oxide. volatile அர்த்தம் ஈஸியாக ஆவியாகி போகிறது தான் என்னது, volatile in nature சரியா. ஒரு லிக்விடை ஒரு ஓரை ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள லிக்விட் எதாக இருந்தாலும் அது என்ன செய்யும், ஈஸியாக ஆவியாகி போகிறதுக்கு பேர் தான் அது volatile. So roasting is a process where the sulfide ores get converted into their metal oxide by passing excess of oxygen, or we can say by heating in a suitable furnace by passing excess of oxygen. Yeah. So this roasting, it is a very important 2-mark question. Important 2-mark question. சரியா. அடுத்தது ஸோ மெட்டல் ஓர் என்னதான் கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம, மெட்டல் ஆக்சைடு. ஸோ the process of converting ore into metal oxide is carried out by 2 methods. First one என்ன பார்த்தோம், roasting. இப்போ நம்ம second method பார்க்க போகிறோம். Second method is calcination. So roasting and calcination ரெண்டுமே important 2-mark question சரியா. So in calcination the concentrated ore is strongly heated in the absence of air. air என்னது, oxygen. When the ore get converted into oxide. roasting la we are passing excess of oxygen. என்ன difference roasting க்கும் calcination க்கும், in calcination the concentrated ore is strongly heated in the absence of air சரியா. air இல்லாமல் oxygen இல்லாமல் ஹீட் பண்ணும்போது ores get converted into their oxides. So calcination is a process which is carried using limited supply of air சொல்லலாம், இல்லைன்னா absence of air சரியா. அப்போ less quantity of air is required for conversion of all the carbonate ore into metal oxide. ஸோ எக்ஸாம்பிள் பாரு, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அல்லது 2 எக்ஸாம்பிள் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ roasting is a process where sulfide ore is converted into metal oxide. Calcination is a process where the carbonates get converted to metal oxide with the evolution of carbon dioxide. So என்னெல்லாம் carbonate, lead carbonate, calcium carbonate and zinc carbonate. So all the carbonate ore they are heated in the absence of air, or by passing limited supply of air the carbonate ore gets converted to respective metal oxide சரியா. So we have seen 2 methods for conversion of ore into metal oxide. So third step in the extraction of metal from the ore is reduction of metal oxide to metal. So third step is reduction of metal oxide to metal. So extraction of metal from the ore என்னெல்லாம் first பார்த்துருக்கோம். First வந்து last class I have taught you concentration of the ore. Concentration of the ore is carried out by 3 methods பார்த்துருக்கோம். ஒன்று வந்து magnetic separation,
நெக்ஸ்ட் வந்து என்னது கிராவிட்டி செப்பரேஷன் பார்த்தோம், அடுத்து ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் பார்த்தோம். 3 மெத்தட்ஸ் பார்த்தோம் ஃபார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். சரியா? ஸோ செகண்ட் ஸ்டெப் வாட் யூ ஹவ் சீன் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் மெட்டல் ஓர் இன்டு ரெஸ்பெக்டிவ் ஆக்சிடேஷனில் 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன் இஸ் ரோஸ்டிங், another is calcination. So third step in the extraction of metal from the ore, third step is reduction of metal oxide to metal. Reduction of metal oxide to metal. So metal oxide can be reduced to metal using a suitable reducing agent. சரியா? So all the metal oxide they are reduced to metal only with the help of a suitable reducing agent. And the reducing agent எதெல்லாம்? Carbon monoxide, C1 என்னது? Carbon monoxide, hydrogen, aluminum and other reactive metals like sodium. So these are the various reducing agent for the reduction of metal oxide to metal. So metal oxides reduced to metal by a process called smelting. அப்போ இந்த process பேர் தான் இது smelting. சரியா? What is smelting கூட கேட்கலாம், what is roasting னு கேட்கலாம், what is calcination கேட்கலாம், what is smelting கேட்கலாம். So in smelting the concentrated ore is mixed with the flux. So flux is a chemical substance which is being added to the gangue for the removal of impurities. So first class சொல்லி கொடுத்தேன் what is a gangue. What is a gangue? The impurities present in the ore they are collectively called as gangue. சரியா? அப்போ flux is a chemical substance which is added to the gangue to remove the impurities present in the ore. சரியா? அதான் flux. சரியா? So in smelt the concentrated ore is mixed with the flux and a reducing agent like carbon monoxide or aluminum is added. So example பார்க்கலாம், iron oxide. So iron oxide can be reduced by carbon monoxide. அப்போ இதில் reducing agent எது? iron oxide carbon monoxide acts as a reducing agent. So iron oxide can be reduced by carbon monoxide to form metal. So இதில் example எது பார்க்குறோம்? iron oxide Fe2O3. It is called as iron oxide or ferrous oxide. The reducing agent used is carbon monoxide. So iron oxide gets reduced to the metal iron with the evolution of carbon dioxide. சரியா? So in this extraction of iron, limestone which is called calcium oxide. Limestone என்னது? calcium oxide. Limestone it acts as a flux. So already நான் சொன்னேன் flux என்னது? Flux is a chemical substance which is added to the gangue for the removal of impurities in the ore. So the extraction of metal from iron oxide limestone it acts as a flux which combines with silica to form the slag. அப்போ என்னல ஏன் சிலிக்காங்கிற வார்த்தை வருது? ஏன்னா it is one of the impurity present in the ore. சரியா? இப்போ flux என்ன யூஸ் பண்ணுறோம்? For the reduction of iron oxide to ironக்கு என்ன flux ஆட் பண்ணுறோம்? limestone ஆட் பண்ணுறோம். சரியா? So limestone acts as a flux. Limestone is calcium oxide. Limestone is calcium oxide. So limestone it acts as a flux which combines with the impurity like silica to form the slag. And the fluxum gangue தான் என்னது? impurity present in the slag is called impurity present in the ore is called gangue. சரியா? அந்த fluxum gangue ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? slag. சரியா? So this is the left out part present in the mixture. So ரெண்டும் சேர்ந்து என்னாகும்? impurity remove பண்ணி மீதி உள்ள remaining இருக்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? calcium silicate which is called as slag. So the leftover part of the mixture தான் இது calcium silicate which is called as slag. அப்போ flux வந்து கேங்கோட impurities present the ore கேங்கோட சேர்ந்து என்னதான் மாறிடுது? calcium silicate. So இதான் left out part of the impurity present which is called as ரெண்டும் சேர்ந்து நமக்கு slagங்கிற calcium silicate உருவாகுது. சரியா? So it is being formed. So இதில் reduction of metal oxide to metal example என்ன பார்த்துட்டு இருக்கோம்? reduction of iron oxide to iron using the flux which is called as limestone. So fluxum gangue சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? slag. கேட்கலாம். combination of flux and the gangue produces dash கொடுத்து என்ன எழுதணும்?
ஸ்லாக்னு எழுதணும் சரியா. ஸோ தேர்ட் ஸ்டெப் ரெடியூக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். அதில் என்ன பார்த்துருக்கோம்? எக்ஸாம்பிள் reduction of iron oxide to iron பார்த்துருக்கோம் using the flux calcium oxide which is called as limestone சரியா. ஸோ another example பாரு. ஸோ நம்ம ஏற்கனவே படித்தோம், என்ன படித்தோம்? calcination metal oxide வந்து மெட்டலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு reducing agent is being used. என்னெல்லாம் reducing agent பார்த்தோம்? carbon monoxide, hydrogen, aluminum and other reactive metals like sodium பார்த்தோம். So what is smelting? Metal oxide, reduction of metal oxide to metal using a suitable reducing agent. Reduction of metal oxide to metal by using a suitable reducing agent is called as smelting. சரியா? So smelting is another important 2 mark question. அப்போ என்னெல்லாம் important 2 mark question இப்போ சொல்லி கொடுத்ததுல what is roasting, what is calcination, what is smelting, இது மூணுமே உனக்கு தெரியணும். 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் 2 மார்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரியா. ஸோ அதுக்கப்புறம் ரெடியூசிங் என்னென்ன ஒவ்வொரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை வச்சு நம்ம எப்படி மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலில் ரெடியூஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாரு. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் சரியா. மெட்டல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ் பை ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் கார்பன். ஸோ ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஜிங்க் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு. ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் வந்து என்ன கிடைக்கும்? ஜிங்க் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு. And when manganese oxide plus carbon gives manganese with the evolution of carbon monoxide gas. சரியா. அப்போ இதில் reduction using reducing agent என்ன யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம்? கார்பன். அடுத்த reduction by hydrogen. ஸோ எல்லா reducing agentடும் என்னதை மாற்றும்? மெட்டல் ஆக்சைடு they are reduced to metal சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எது பார்த்தோம்? கார்பன் மோனாக்சைடு வச்சு பார்த்தோம். iron oxide is reduced to metal using the reducing agent carbon monoxide with the help of a flux. When iron oxide is reduced to iron கிறத பார்த்தோம். இப்போ அடுத்த reducing agent வச்சு பார்க்கும்போது zinc oxide manganese oxide carbon reducing agent வச்சு பார்த்துக்கோம். அடுத்த பாரு reducing agent hydrogen can also be used. பாரு இதில் silver oxide is reduced to silver using the reducing agent like hydrogen. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சா போதும். iron oxide also similarly reduced to iron using the reducing agent hydrogen. அடுத்தது பார்த்தீங்கன்னா reduction by metal. So metal oxide like chromium oxide can be reduced by aluminothermic process. இந்த chromium oxide reduce பண்ணுறதுக்கு மட்டும் பேர் என்னது? aluminothermic process. கேட்கலாம். Right, aluminothermic process for reduction of chromium oxide to chromium கேட்கலாம். அப்போ என்ன ப்ராசஸ் எழுதணும்? அதுக்கு பேர் aluminothermic process. So metal oxide like chromium oxide can be reduced by aluminothermic process. So in this process metal oxide is mixed with aluminum powder and placed in a fire clay crucible சரியா. ஸோ இது என்ன மெட்டல் ஆக்சைடு எதை செய்கிறோம்? மிக்ஸ் பண்ணிடுறோம். அலுமினியம் பவுடர் மிக்ஸ் பண்ணி placed in a fire clay crucible and to ignite. ignite என்னது? அதை burn பண்ண வைக்கிறது பேர் தான் இது ignition இல்லைன்னா ignite. அது எரியறதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம்? மிக்சர் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் பேரியம் பெராக்சைடு ஆட் பண்ணுறோம் சரி. அப்படி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்? அந்த மிக்சர் கெட் இக்னைட்டட். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ் டியூரிங் த ரியாக்ஷன் விச் ஹெல்ப்ஸ் இன் த ரிடக்ஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு பை அலுமினியம் டு குரோமியம். இதில் அலுமினியம் வந்து will act as a reducing agent. So in the reduction of chromium oxide the reducing agent used is aluminum where the chromium oxide gets converted to chromium சரியா. ஸோ reduction of metal oxide like chromium oxide எது வந்து reducing agent? aluminum act as a reducing agent. ஸோ இது ஒரு நீ படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா sometimes it may be asked how இல்லைன்னா write aluminum thermic process or how the reduction of metal oxide chromium oxide is carried out அப்படின்னு கூட கேட்கலாம். இப்படினாலும் கேட்கலாம் சரியா. So the process which is used for the reduction of metal oxide chromium oxide metal oxide like chromium oxide to chromium metal is called aluminothermic process. So we have seen all the 3 steps in the extraction of metal from the ore. First என்ன பார்த்தோம்? concentration of the ore பார்த்தோம். concentration of ore 3 மெத்தட் பார்த்தோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம்? conversion of metal into metal oxide பார்த்தோம். தேர்ட் ஸ்டெப்பில் reduction of metal oxide to metal பார்த்தோம் சரியா.
So reduction of metal oxide to metal using reducing agent, that process is called calcination னு பார்த்தோம். சரியா? அப்போ conversion of metal into metal oxide ல என்னெல்லாம் ரெண்டு மெத்தட் பார்த்தோம்? roasting, calcination. சரியா? So next we shall see another important method which is called as leaching. அது பேர் என்னது? leaching. சரியா? So in this method the crushed ore, எல்லா ப்ராசஸ்லையும் இந்த ore வந்து என்ன பண்ணுறோம், நம்ம crushed-னு எழுதலாம், இல்லைனா powdered-னு எழுதலாம். சரியா? So in this method called leaching, crushed ore is dissolved in a suitable solvent. Solvent என்னது? கரைப்பான். சரியா? So in this method called leaching, crushed ore is dissolved in a suitable solvent. When the metal in the ore is converted into a soluble salt or complex. சரியா? அப்போ ஒரு crushed ore நல்ல ஒரு தகுந்த கரைப்பானில் கரைக்கும் போது என்ன ஆகும்? அந்த ஓரில் உள்ள உலோகமானது என்னதான் மாறும்? ஒரு அணைவு சேர்மம், காம்ப்ளெக்ஸ்னது, அது ஒரு கரைந்த உப்பாக மாறலாம், அல்லது ஒரு அணைவு சேர்மம், காம்ப்ளெக்ஸ்னது அணைவு சேர்மமாக மாறலாம். சரியா? ஸோ லீச்சிங் இஸ் அ ப்ராசஸ் where the crushed ore is dissolved in a suitable solvent when the metal in the ore is converted into soluble salt or complex. ஸோ அப்படி டிசால்வ் ஆகும்போது என்ன ஆகும்? கேங் வந்து என்ன ஆகும்? remains insoluble. gang வந்து என்ன ஆகும்? it will remain insoluble. So what is gang? The impurities present in the ore. It is collectively called as gang. சரியா? So very important 2 mark question. What is leaching? அப்போ என்ன எழுதணும்? Leaching is a process where crushed ore is dissolved in a suitable solvent when the metal in the ore is converted into soluble salt or complex and the gang remains insoluble. அந்த impurity மட்டும் என்ன ஆகாது? dissolve ஆகாது, அந்த சால்வெண்ட்ல dissolve ஆகாது, it will remain insoluble, கரையாமல் இருக்கும். சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட கரைப்பான நம்ம என்ன சேர்க்கிறோம்? இதோட சேர்க்கிறோம் நன்கு தூளாக்கப்பட்ட ஓர் என்னது? தாதுவோட சேர்க்கும்போது அந்த கரைப்பானில் அந்த உலோகமானது என்ன செய்யும்? கரைந்து ஒரு உப்பு அல்லது ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்குகிறது. கேங் அந்த இம்பியூரிட்டி வந்து என்ன செய்யும்? அந்த கழிவானது கனிம கழிவானது என்ன செய்யும்? இன்சாலிபிளாக இருக்கும். என்ன சாலிபிளாக இருந்துன்னா சால்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்போது அதோட கனிம கழிவு மட்டும் என்ன செய்யும்? இட் வில் ரிமைன் insoluble. So this process is called leaching. It is called as leaching. Very important 2 mark question. What is leaching? For example பாரு, for example gold ore is crushed. For example gold ore is crushed and dissolved in the solvent sodium cyanide. gold ore நல்லா crush பண்ணி என்ன solvent dissolve பண்றோம்? sodium cyanide, where gold is converted to soluble cyanide complex and the gang, இதில் gang எதுனா aluminosilicate. சரியா? gang என்னது? impurity present. சரியா? ஸோ gold ore வந்து என்ன செய்கிறோம்? crush பண்ணி dissolve in the solvent sodium cyanide. ஸோ sodium cyanide solventல dissolve ஆகும்போது gold will get converted to soluble cyanide complex and the gang aluminosilicate, it remains insoluble. சரியா? அப்போ என்னது வந்து கேங்காக இருக்குது? இந்த கோல்டில் aluminosilicate தான் என்னது? gang. So what is gang? impurities present in the ore. So impurities என்னெல்லாம் இருக்கலாம் ஓரில்? ராக்கி மெட்டீரியலாக இருக்கலாம், அடுத்து நான் மெட்டலிக் impurityயாக இருக்கலாம், அல்லது சிலிஷியஸ் மேட்டர், சிலிக்கானாலே என்னது? மணல். சரியா? அது எந்த impurity ஓரில் இருந்தாலும் and that those impurities they are collectively called as gang. சரியா? அப்போ கோல்டு ஓரை நம்ம சோடியம் சயனைட் பாஸ் பண்ண சால்வெண்ட் நம்ம சேர்க்கும்போது கோல்டு வந்து இட் வில் கெட் கன்வெர்டட் டு சயனைட் காம்ப்ளெக்ஸ். அப்புறம் மீதி உள்ள கேங் இம்பியூரிட்டிஸ் வில் அலுமினோசிலிகேட் தான் கேங் இதில் கோல்டு ஓரில். ஸோ அலுமினோசிலிகேட் கேங் வில் ரிமைன் insoluble. So this process where the ore is dissolved in a suitable solvent to form a soluble salt or complex is called leaching. So already I told அப்போ லீச்சிங்னு என்னென்னு பார்த்துட்டோம். அந்த ஓரை நம்ம குறிப்பிட்ட கரைப்பானில் கரைக்கும் போது அதில் அந்த தாதுவில் உள்ள உலோகம்
சில பேர் எனக்கு இங்கிலீஷே ஃபுல்லாக நடத்துறீங்க டீச்சர் சரியாக புரியலன்னு சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். சரியா? அதனால் இடையிடையே சொல்கிறேன், தமிழையும் சொல்கிறேன். ஸோ அந்த தாதுல உள்ள கனிம கழிவுகள்லாம் என்ன செய்யணும், நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன சேர்க்குறோம், அதை அதுக்கு தகுந்த கரைப்பான் நம்ம சேர்க்கும் போது என்னாகும், அது ஒரு உப்பு அல்லது ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்குகிறது. அந்த கனிம கழிவு மட்டும் என்ன செய்யும், கீழே கரையாமல் தங்கி விடுகிறது. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது, லீச்சிங். ஸோ லீச்சிங் இஸ் அ ப்ராசஸ். திருப்பி நான் சொல்கிறேன், லீச்சிங் இஸ் அ ப்ராசஸ் வேர் த crushed ore is dissolved in a suitable solvent when the metal in the ore is converted to soluble salt or complex where the gangue remains insoluble. So this process is called another leaching. Very important 2 mark question. சரியா? So next we are going to see types of leaching. முதல்ல leaching னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த types of leaching. So there are 4 types of leaching. Number 1 cyanide leaching. Number 2 ammonia leaching. Number 3 alkali leaching. Number 4 acid leaching. So these are the 4 types of leaching. கேட்கலாம், write the 4 types of leaching கூட கேட்கலாம் 2 mark. So cyanide leaching, ammonia leaching, alkali leaching and acid leaching. சரியா? So first we shall see about cyanide leaching. So இதில் cyanide leachingல gold ore பார்க்க போகிறோம். சரியா? So gold ore is dissolved in dilute solution of sodium cyanide. சரியா? இப்போ gold oreக்கு சூட்டபிளான சால்வெண்ட் எது, சோடியம் cyanide. ஸோ கோல்டு ஓரில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சால்வெண்ட் எது, சோடியம் cyanide. ஸோ கோல்டு ஓர் இஸ் dissolved in dilute solution of sodium cyanide which forms a soluble cyanide complex. சரியா? cyanide complex ஃபார்ம் ஆயிரும் and the gang aluminosilicate remains insoluble. சரியா? அப்போ அந்த cyanide leachingல கோல்டு ஓரில் ஏற்கனவே சொன்னேன், கேங் வந்து எப்போவுமே என்னது, aluminosilicate. It will remain insoluble. அப்போ மீதி உள்ள ஓர் வந்து என்னது, சோடியம் சயனோட கம்பைன் ஆகி soluble cyanide complex ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ gold it combines with sodium cyanide. So cyanide sodium cyanide NaCN. சரியா? சோடியம்ங்கிறத இது பண்ணாமல் வெறும் அயான்ஸில் சொல்லியிருக்காங்க. So gold combines with cyanide ion in presence of oxygen and water to form a complex which is called as gold cyanide complex. சரியா? So it is called as RO cyanide complex. சரியா? with the so here hydroxide ion is also being liberated. சரியா? so இதில் வந்து complex RO cyanide ஃபார்ம் ஆகுது. சரியா? so first type of leaching is called cyanide leaching. அதில் எக்ஸாம்பிள் எது பார்த்தோம், gold ore பார்த்தோம். second type of leaching is called ammonia leaching. சரியா? second type of leaching is called ammonia leaching. அந்த வேர்டை வச்சு நீ கண்டுபிடிச்சலாம். அதில் வந்து ஓர் வந்து treated with aqueous ammonia. It is called as aqueous ammonia. ஏன் aqueous-னு சொல்கிறோம், it contains water, அதனால aqueous ammonia. So in this method ore is treated with aqueous ammonia which forms a soluble complex. So example பாரு, so நிக்கல் அம்மோனியோட கம்பைன் ஆகி என்ன வரும், டெட்ரா அமீன் நிக்கல். அது மாதிரி காப்பர் அம்மோனியோட கம்பைன் ஆகி டெட்ரா அமீன் காப்பர். ஸோ விச் லீவ்ஸ் த கேங் பிசைட். சரியா? அப்போ மீதி உள்ளதில் என்னது, கேங். அது வந்து இன்சாலிபிளாக இருக்கும். கேங் வந்து எப்போவுமே இன்சாலிபிள். ஸோ இன் திஸ் மெத்தட் அம்மோனியா லீச்சிங்கில் த ஓர் இஸ் crushed ore is treated with ammonia which forms a soluble complex. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நிக்கலும் காப்பர். ஸோ leaving behind the gang. So what is gang? Impurities present in the ore is called as gang. So third types of leaching. So அப்போ first leaching என்ன பார்த்தோம், gold இது பண்ணுறதுக்கு leaching என்ன பார்த்தோம், first type of leaching cyanide leaching என்ன பார்த்தோம், cyanide leaching. second one ammonia leaching பார்த்தோம். third type of leaching is alkali leaching. alkali leaching. So alkali leachingல ore is treated with aqueous alkali. So alkali என்னதான் இருக்கலாம், sodium hydroxide இருக்கலாம் அல்லது potassium hydroxide இருக்கலாம். So here in this method ore is treated with aqueous alkali to form a soluble complex leaving behind the gang. எல்லாத்துலேயுமே soluble portion of the ore தான் என்னதான் ஃபார்ம் பண்ணும், salt அல்லது complex ஃபார்ம் பண்ணும்.
மீதி உள்ளது என்னது gang. அந்த gang வந்து it will be insoluble, கரையாது. சரியா? அந்த impurities called gang will be insoluble, will remain insoluble. சரியா? So in alkali leaching, ore is treated with aqueous alkali to form a soluble complex leaving behind the gang. So example பார்த்தீங்கன்னா bauxite. So bauxite is an important ore of aluminium. So bauxite, the ore of aluminium is heated with sodium hydroxide or sodium carbonate to form soluble sodium meta-aluminate. சரியா? sodium meta-aluminate தான் அதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர். சரியா? sodium meta-aluminate, அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நேம் வந்து sodium meta-aluminate, leaving behind the impurities. சரியா? ஸோ ஐ திங்க் எல்லாருமே புக்கு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி நான் நடத்த நீ அந்த புக்கை திருப்பி எடுத்து வாசித்து அதில் படிச்சிட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதில் புக் எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸ்கூலில் நினைக்கிறேன். நீ போய் வாங்கினியா இல்லை இந்த வாங்காதவங்க போய் சீக்கிரம் வாங்கிடு புக்கு. சரியா? டெக்ஸ்ட் புக் வாங்கினா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் சொல்ல நீ அதில் ரெஃபர் பண்ணி என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம். ஸோ அல்கலி லீச்சிங் எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருக்கோம்? பாக்சைட். ஸோ பாக்சைட் which is an ore of aluminum is heated with the solution of sodium hydroxide or sodium carbonate to form soluble sodium meta-aluminate, leaving behind the impurities. So alumina combines with sodium hydroxide to form sodium meta-aluminate. சரியா? sodium meta-aluminate again it combines with carbon dioxide with the evolution of aluminum oxide. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அந்த precipitate aluminum oxide நம்ம ஃபில்டர் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு பியூர் அலுமினா கிடைக்கும். சரியா? அதை நம்ம என்ன செய்யறோம், திருப்பி ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது பியூர் அலுமினா கிடைக்கும். ஃபோர்த் டைப் ஆஃப் லீச்சிங் இஸ் ஆசிட் லீச்சிங். ஸோ ஆசிட் லீச்சிங்கில் சல்ஃபைட் ஓர்ஸ் சச்சஸ் galena and zinc blend. PBSனா galena, zinc blendனா ZNS. ஸோ ஆசிட் லீச்சிங்கில் only the sulfide ores like galena and zinc blend is treated with aqueous sulfuric acid where the insoluble sulfide is converted to soluble sulfate. Example எடுத்தீங்கன்னா zinc blend ZNS. So it is treated with sulfuric acid. When the sulfide ore gets converted to soluble zinc sulfate or convert ஆயிருக்கு. சரியா? So this is called acid leaching. So far we have seen 4 types of leaching. Number 1 cyanide leaching, number 2 ammonia leaching, number 3 alkali leaching, and number 4 acid leaching. So you should know what is leaching and what are their types and the types of leaching என்னலாங்கிறது உனக்கு கண்டிப்பாக தெரியணும். சரியா? So you have to study leaching. Leaching is also important topic. What is auto reduction பார்க்க போறோம். So simple roasting of the ore to give the pure metal or crude metal is called auto reduction. So example பார்க்குறோம். The ore of mercury is cinnabar. So ore of mercury cinnabar heat பண்ணும்போது it is roasted. So roasting is a process where the metal ore is heated by passing excess of oxygen or supply of oxygen. So cinnabar ore நம்ம roast பண்ணும்போது we get the metal mercury. So the ore of mercury is cinnabar which is roasted in presence of oxygen to get the metal mercury. So this process where the roasting of the metal ore to get the metal by roasting is called as auto reduction. So this maybe also 2 mark கூட auto reduction என்னன்னு கேட்கலாம். சரியா? So next we shall see a diagram called as Ellingham diagram. So ஒவ்வொரு மெட்டல் ஓரும் மெட்டலாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணணும். ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ் cannot be reduced using the same reducing agent. ஒவ்வொரு மெட்டல் ஆக்சைடும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ வாட் ஆர் த வேரியஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். கால்சினேஷனில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அயன் ஆக்சைடை அயனா ரெடியூஸ் ஆகிறதுக்கு என்ன ரெடியூசிங் யூஸ் பண்ணோம்? கார்பன் மோனாக்சைடு தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆக்சைடு, ஸோ டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் பீங் யூஸ்ட் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். சரியா? இதை கண்டுபிடிச்சது யார்? எலிங்கம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்னால இட் இஸ் கால்ட் அஸ் எலிங்கம் டயக்ராம். இவருடைய ஃபுல் நேம் வந்து ஹெரால்ட் எலிங்கம். சரியா? எலிங்கம்ங்கிறவர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு?
என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்டு மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ரெடியூஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட் ஒவ்வொரு ரிடக்ஷனுக்கு தேவைப்படுதுங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ எலிங்கம் டயக்ராம் இஸ் த ஒன் விச் ஹெல்ப்ஸ் டு செலக்ட் அ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல்ங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ த டெம்பரேச்சர் ரேஞ்சும் கண்டுபிடிச்சார். ஒவ்வொரு மெட்டல் ஆக்சைடும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் ரேஞ்சில் தான் என்ன ஆகும், it gets reduced to metal. So different temperature range for reduction can also be selected only using Ellingham diagram. The temperature range என்னதோ அதை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியும், என்ன reducing agent select பண்ணலாம் for the reduction of metal oxide to metalங்கிறத temperature range யார் கண்டுபிடிச்சார், Ellingham. So this diagram is called as Ellingham diagram. சரியா? So Ellingham diagram is the one which helps to select a suitable reducing agent for the reduction of metal oxide to metal. So he also found out the temperature range for reduction. சரியா? So ரெண்டுமே கண்டுபிடிச்சது எலிங்கம்னால this diagram is called Ellingham diagram. So based on thermodynamic principle, thermodynamic என்னது, study of heat or temperature. So based on thermodynamic principle also he found a graph by plotting Gibbs free energy and temperature. ரெண்டுத்தையும் x ஆக்சிஸில் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, y ஆக்சிஸில் டெம்பரேச்சர் ரேஞ்ச் போட்டு ஒவ்வொரு மெட்டல் ஆக்சைடுக்கும் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட், என்ன டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல்ங்கிறத கண்டுபிடிச்சாரு. சரியா? ஸோ தட் டயக்ராம் வாஸ் ஆல்சோ ஃப்ரேம்டு பை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வாஸ் ஆல்சோ ஃப்ரேம்ட் பை எலிங்கம் and it is called as Ellingham diagram. So what is Ellingham diagram? It is a very important 2-mark question. So Ellingham diagram, it helps us to select a suitable reducing agent for the reduction of metal oxide and metal, and the temperature range for reduction is also selected using Ellingham, which is called Ellingham diagram. So important 2-mark question. So based on thermodynamic principle, he selected a suitable reducing agent at a particular temperature for decomposition of metal oxide to metal. So this graphical representation of Gibbs free energy of metal oxide with temperature is called as Ellingham diagram. அப்போ சொன்னேன்ல, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெம்பரேச்சர் ரேஞ்சையும் வச்சு ஒரு கிராஃப் வரைஞ்சி என்ன செஞ்சாரு, என்னென்ன மெட்டல் ஆக்சைடுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் ரேஞ்ச், என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் ஃபவுண்ட் அவுட் பண்ணனால தட் டயக்ராம் இஸ் கால்ட் அஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் by plotting Gibbs free energy versus temperature based on thermodynamic principle வச்சு கண்டுபிடிச்சாரு. So that diagram is called as Ellingham diagram. So he told that change in Gibbs free energy is delta G equal to delta H minus T delta S. இது 11th thermodynamicsல படிச்சிருக்கேன் ஏற்கனவே. Change in Gibbs energy is equal to, that is delta G equal to delta H minus T delta S. So for equilibrium process, delta G naught can be calculated using the expression delta G naught equal to minus RT ln Kp. Delta G naught equal to minus RT ln Kp. சரியா? So equilibrium process மட்டும் இந்த expression யூஸ் பண்ணாரு. So Harold Ellingham, he used this relationship to calculate the delta G naught value at various temperature. Delta G naught value calculate பண்றதுக்கு for reduction of metal oxide to metal க்கு இந்த equilibrium process changing standard Gibbs free energy வச்சு இந்த relationship delta G naught equal to minus RT ln Kp வச்சு ஹெரால்ட் எலிங்கம் வந்து என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சாரு, டெல்டா G naught வேல்யூ கண்டுபிடிச்சி என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல்ங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ Kp இஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சரியா? அப்போ சேஞ்ச் இன் கிப்ஸ் எனர்ஜி உனக்கு தெரியணும், delta G equal to delta H minus T delta S. ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டம் ஆர் ஒரு ப்ராசஸ் ஈக்லிபிரியமில் இருந்ததுன்னா delta G naught can be calculated using the expression delta G naught equal to minus RT ln Kp. So K represent, Kp represent equilibrium constant at constant pressure. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாரு, டெல்டா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டு என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன டெம்பரேச்சரில் மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலில் ரெடியூஸ் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சாரு. சரியா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 2-mark கொஸ்டின். வாட் இஸ் எலிங்கம் டயக்ராம் கேட்டால் என்ன எழுதணும், எலிங்கம் டயக்ராம் ஹெல்ப்ஸ் டு செலக்ட் அ suitable reducing agent for the reduction of metal oxide to metal. The temperature range for reduction is also selected using Ellingham diagram எழுதணும். இந்த 2 பாயிண்ட் எழுதுனா 2 mark. It is an important 2-mark question. So next we shall see the limitations of Ellingham diagram. என்ன லிமிட்டேஷன்னா,
எலிங்கம் டயக்ராம் வந்து it does not tell about the rate of the reaction. ஒரு குறிப்பிட்ட டைமில் மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக ரெடியூஸ் ஆகுறதுக்கு என்ன ஸ்பீடை சொல்லலை, என்ன ரேட்டில் ஒரு ரியாக்ஷன் முடியுங்கிறத it does not indicate. It gives only information about thermodynamic feasibility, whether the process is found to be spontaneous or non-spontaneous. ரியாக்ஷன் நடந்துகிட்டே ஃபுல்லாக மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குமா, கண்டினியூஸாக இல்லை ஸ்பான்டேனியஸாக ரெடியூஸ் ஆகுமா அல்லது நான் ஸ்பான்டேனியஸாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னார் தவிர மீதி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், எந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எந்த ஸ்பீடில் மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக ரெடியூஸ் ஆகுங்கிறத சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன் இஸ் த எலிங்கம் டயக்ராம் டஸ் நாட் டெல் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். ரெண்டாவது லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா the value of delta G. What is delta G? Change in Gibbs free energy. What is delta G? Change in Gibbs energy. So value of delta G is based on the assumption that reactants are in equilibrium with the product is not true. அப்படிங்கிறதையும் சொன்னார். reactants வந்து எப்போவுமே ப்ராடக்ட்ஸோட ஈக்லிபிரியம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து ட்ரூ கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த எலிங்கம் டயக்ராம் வழியாக நமக்கு அது ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன் அது வந்து கரெக்டாக ட்ரூவா நாட் ட்ரூவாங்கிறத சொல்லலை. சரியா? ஸோ ரியாக்டன்ஸ் வந்து எப்போவுமே ப்ராடக்ட்ஸோட ஈக்குவலிபிரியம் இருக்கும். ரெண்டுமே சேம் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷனும் சேம் இருக்கும், சேமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த எலிங்கம் டயக்ராம் டிட் நாட் டெல். அதான் இஸ் நாட் ட்ரூன்னு கொடுத்து. சரியா? ஸோ தீஸ் ஆர் த டூ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ஸோ ஃபார் எலிங்கம் டயக்ராம், what is Ellingham diagram 2 mark கேட்பாங்க. write the limitations of Ellingham diagram கூட கேட்கலாம் 2 mark. சரியா? Now I want you to note down the questions what you have to study till I have completed this topic. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கோம், மினரல் ஓர்னா என்னன்னு பார்த்துட்டோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் பார்த்தோம், அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் பை 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். அடுத்து வேறு என்ன பார்த்தோம், கன்வர்ஷன் ஆஃப் ore into metal oxide பார்த்தோம். third step conversion of metal oxide into reduction of metal oxide to metal அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், what is Ellingham diagramனா என்னன்னு பார்த்தோம், அதோட லிமிடேஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் what is leaching, types of leaching எல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அதை இது வரைக்கும் நீ நடத்துகிற 2 வீடியோ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வச்சு ஸோ யூ மார்க் த கொஸ்டின்ஸ் வாட் யூ ஹவ் டு ஸ்டடி. சரியா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் ஐ வாண்ட் யூ டு ரைட் த ஆன்சர், ஸ்டடி அண்ட் ரைட் த ஆன்சர் and send me by WhatsApp. சரியா? என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடு. ஒரு பேப்பரில் நல்ல லாங் சைஸ் பேப்பரில் படிச்சுட்டு 5 கொஸ்டின்ஸ், ஒரு வாரம் 5 கொஸ்டின், அடுத்த வாரம் 5 கொஸ்டின்ஸ், அப்படி 5 கொஸ்டின்ஸாக படித்து எனக்கு ஒரு லாங் ஷீட் பேப்பரில் ஆன்சர் எழுதி அனுப்பு படித்து. ஸோ நவ் ஐ வாண்ட் யூ டு நோட் டவுன் த கொஸ்டின்ஸ் வாட் யூ ஹவ் டு ஸ்டடி. சரியா? ஸோ ஃபஸ்ட் நீ படிக்க வேண்டிய கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் mineral and ore. And second question, what is froth flotation? Third question, explain froth flotation. Fourth question, what is concentration of the ore? Fifth question, what is roasting? Sixth question, define gangue and slag. Seventh question, what is calcination? Eighth question, what is smelting? The roasting, calcination, smelting, gangue, slag எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் படிக்கணும். சேர்ந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் படிக்கணும். அடுத்து 9th கொஸ்டின், ரைட் த ஸ்டெப்ஸ் கேரிட் ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஒர்க்கு. எத்தனை ஸ்டெப்ஸ் எழுதணும், 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 3 ஸ்டெப்ஸை எழுதுனீங்கன்னா 2 mark. 3 steps you have to write. At the 10th question, what is Ellingham diagram? Write its limitations. 11th question, what is leaching? 11th question, what is leaching? Mention their types. So yeah, what is leaching? Mention their types. So I want you to study all these 11 questions. 5 கொஸ்டினா எழுது, இல்லைனா 4 கொஸ்டினா படித்து என்ன செய்யணும், எழுதி ஒவ்வொரு பேப்பரில் எழுதி என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நம்பரில் நீ எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீக் எல்லாமே ஒரு 2-3 டேஸில் ஐ வாண்ட் யூ டு ஸ்டடி அண்ட் ரைட் த ஆன்சர் அண்ட் சென்ட் டு மீ. சரியா? படித்து எழுது. ஸோ அது போக கண்டிப்பாக நீ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், 5 கொஸ்டின் இல்லைன்னா 4 கொஸ்டின், எத்தனை கொஸ்டின் முடியுமோ படித்து எனக்கு ஒரு லாங் ஷீட் பேப்பரில் ஆன்சர் எழுதி எனக்கு அனுப்பு. சரியா? அப்போ அப்படி செஞ்சின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் ரீஓப்பன் ஆன அப்புறம் உனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டு உனக்கு நல்லது.